சிவப்பு சோளத்தோட இலை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெரிய சைஸில் இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த சோளம் அதாவது கோத்திரி அதை எடுத்தீங்க அப்படின்னா இந்த இந்த சைஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்க, இது காட்டுங்க, இங்கே காட்டுப்பா, இந்த சைஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த சைஸுக்கான தான் கோத்திரிலாம் வரும். ஸோ இதுதான் இதுக்கு மேஜரான வித்தியாசம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதோட தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவப்பு சோளத்தோட தண்டு, இந்த தண்டு வந்து பார்த்தீங்கன்னா தடிமனாக வரும்போதே பார்த்தீங்கன்னா கரும்பு சைஸோட கொஞ்சம் சின்னதாக வரும். அதான் இங்கே இருக்கு பாருங்க, இந்த சைஸு கீழே வந்து வரும். ஸோ தண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் வரும். இங்கே பாருங்க, இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி சைஸில் வரும். அதுவே கோத்திரி பார்த்தீங்க எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்க இவ்வளோதான் இருக்கும் கோத்திரி. இங்கே பாருங்க இவ்வளோதான் இருக்கும் கோத்திரியோட தண்டு. இந்த சைஸில் தான் இருக்கும். இதுதான் வந்து கோத்திரிக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கோத்திரிக்கும் அந்த சிவப்பு சோளத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். இதுலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்துட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அது பெருசாக இது பண்ணலை. பட் ஆனால் நான் சஜஷன் பண்ணுறது என்னுடைய சப்ஸ்கிரைபரோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், நான் மோஸ்ட்டாக நான் என்ன சஜஷன் பண்ணுவேன், இந்த சிவப்பு சோளத்தை நான் சஜஷன் பண்ணுவேன். இப்போ இந்த சிவப்பு சோளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு சோளத்தை நான் சஜஷன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதில் நீர் சத்து அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குங்க. இப்போ அந்த கோத்திரியா இருக்கட்டும் இல்லை வெள்ளை சோளமாக இருக்கட்டும், நீர் சத்து அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த சிவப்பு சோளத்தில் நீர் சத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது வந்துட்டு இங்கே பாருங்க, இது காட்டுப்போம், இந்த ஸ்டேஜில் வர மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு விடவே கூடாது. இது ஆக்சுவலாக விட்டுட்டாங்க, இதுக்கு முன்னாடியே நீங்கள் அறுத்தணும். இந்த ஸ்டேஜ், இந்த கதிர் வர ஸ்டேஜ்லாம் நீங்கள் வந்துட்டு விடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் நீங்கள் விடவே கூடாது. இந்த ஸ்டேஜில் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாப் கட்டர் தான் அப்புறம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நாம வந்துட்டு நம்ம சாப் கட்டரே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம அப்படியே போடுறது தான். நம்ம எந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது நான் அறுக்கணும்னு நான் சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிவப்பு சோளத்தை வாங்க காட்டுறேன், ஓகேங்களா. இங்க இருக்கு பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற சோளத்தை இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க வளர்த்துட்டு வரணும். இதை நான் சொன்ன மாதிரி இந்த கதிர் வர மாதிரிலாம் நீங்க வந்துட்டு கொண்டு வரக்கூடாது, ஓகேங்களா. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இதை வளர்க்கணும், இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் அறுக்கணும், ஓகேங்களா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அறுத்தா மட்டும்தான் ஆடுகளுக்கு இந்த நீர் சத்தும் வந்துட்டு 100% வந்துட்டு பாடிக்குள்ளே என்டர் ஆகும். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலைகளும் வந்துட்டு குறையும். ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த மாதிரி முத்தின சோளத்தை நீங்கள் அறுத்து போட்டீங்க அப்படின்னா அதில் பாதி இந்த இலையை மட்டும் தான் கழிச்சு விட்டு மீதிலாம் கழிச்சு விட்டுட்டோம். அதை அப்படியே நீங்கள் எடுத்து குப்பையில் கொட்ட வேண்டியது. ஸோ லேபர் உங்களுக்கு அதிகமாகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டோட்டலாகவே காலி பண்ணிடும். உங்களுக்கு தீனி நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா விரும்பி சாப்பிட்றோம். நீர் சத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வைக்கிற வேலைகள் கொஞ்சம் குறையும். பிகாஸ் இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு மழை காலத்தில் நீங்கள் லோடிங் இது அதிகமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இதில் இது கிடைக்கும், ஓகேங்களா. கைஸ் இப்போ வந்துட்டு இந்த சோளத்தட்டு வந்துட்டு நான் அறுக்கிற ஸ்டேஜ் நான் ஒன்று சொல்லியிருக்கேன்.